எல்லாருக்கும் வணக்கம். யூசுவலா நான் சிம்பிளா பேசிருவேன். இங்க வந்து பேசுறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் is just not one film. ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியர்ல ஒரு படம் கிடையாது. It is more an emotion. It's part of my career in a very very அதாவது இந்த படத்துல எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடைச்சிருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது. அந்த எமோஷன் நான் சொல்லல. It's my family. I earned the greatest relationship in my life, my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த 90ஸ்ல வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம்ல தான் நான் ஹீரோயினா வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜ்ல அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். Definitely Prashant. So, but I never imagined அது என்னன்னு தெரியல. There's something about Prashant that Prashant வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். You just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த few yearsல வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து I think it is most valuable. He's the most wonderful boy who has turned into a man today. I'm so proud of him and அவரோட perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா அப்பா தான் போதும் போதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும். That is Prashant and that is uncle. So இந்த படத்துல வந்து most prestigious project, stellar star cast, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதுல எதுவுமே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானா ப்ரமோஷன் ஆயிடும், இது தானா ரீச் ஆயிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதூன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லயும் பார்த்தேன். பட் இங்க வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது இல்ல நீங்க சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்றாரு எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல. அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆயிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம், ஆனா நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாம கேரக்டர் நல்லா இருந்தா போதும், கதை கூட நான் கேட்கறது இல்லை. அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனா ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபிலிம், when I knew it was uncle's film and I worked in the film, அங்க பேமெண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. I don't think anybody has done that. That is something, it really means a lot. It's not that அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறாரு, கிடையாது. He values people, he values talent. Somewhere he felt. அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவல்ல வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகி ஐயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டா அங்கிள் அப்ப எனக்கு அடிச்சாரு. அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அங்கிள், என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. நீ எங்க இருக்க? அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya, waiting to watch on screen, and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்றது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த், 80s 90s, அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time. And I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்றேன். ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேல. அப்போ வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம். ஐம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ள இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே, நிஜமா சொல்றேன், நீ சும்மா சொல்ற எல்லாம். பட் சத்தியமா, யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். Life goes a full circle, 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. Thank you.